வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம், அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் அண்ட் அரசு சார் அறிவுறுகளை இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் நீங்கள் பின்தொடருங்கள். அனைவருக்கும் இனிய சித்திரை தமிழ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அனுமானம் 14 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு கடல் காற்றின் திசை வேறுபாடுகள் கடந்த 3 நாட்களாக எப்படி இருக்கோ அதே மாதிரியான அமைப்பு தான் இன்றும் தொடர்கிறது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய காற்றின் குவிதல், காற்றின் உராய்வு, இந்த காரணமாக வெப்பச்சலன மழை இன்றும் தொடர இருக்கிறது. வெப்பம் பொறுத்தவரையிலும் அதிகபட்ச வெப்பம் பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் பரவலாக இன்று அதிகபட்ச வெப்பம் பார்த்திங்கன்னா 2 டிகிரி வரையிலும் அதிகமாக பதிவாகிறதுக்கு, அதாவது இயல்பிலிருந்து 2 டிகிரி அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள். வட தமிழகத்திலையும் அதே நிலைமை. ராயலசீமா, மத்திய இந்தியா, குஜராத், ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புகள் பொறுத்தவரையும் தமிழகத்தில் நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகள், மாஞ்சோலை, இந்த மாதிரியான பகுதிகள், வால்பாறை, நீலகிரி மாவட்டம், கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கும். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாகை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில், திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் சில பகுதிகளிலையும் லேசான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கேரளாவில் பொறுத்தவரையும் ஆஸ் யூஷுவல் பரவலான மிதமான மழை முதல் கனமழை வரலும் பதிவாக வாய்ப்பு. கர்நாடகாவிலையும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு. ஆந்திரா பொறுத்தவரையில் ராயலசீமாவின் உட்புற பகுதிகள், கடப்பா அந்த பகுதிகள், அன்னமையா அந்த பகுதிகளாகட்டும், விஜயவாடா, குண்டூர் மற்றும் ராஜமுன்றி, விசாகப்பட்டினம், ஸ்ரீகாக்குளம் பகுதிகள் சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை பகுதிகள். ஸோ இதில் தமிழகத்தில் பொறுத்தவரை நாளை மறுநாள் புதன்கிழமையிலிருந்து சற்று பரவலான வெப்பச்சலன மழை ஓரிரு நாட்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது நாளை காலையில் வீடியோவில் உங்களுக்கு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள விஷயங்களை சொல்லியிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லேயும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.